Good morning, champion. This is Professor Aswin from Government College of Technology. I am my technique champion Niveda Alangi. இன்னைக்கு நிவேதா ஒரு சென்டமெண்டல் ஒரு சூப்பரான ப்ராப்ளம் கொண்டு வந்திருக்காங்க. given data என்ன கொடுத்திருக்காங்க? So given என்ன கொடுத்திருக்காங்கன்னா d equal to 10 cm which is equal to 0.10 meter, t equal to 10 kilo newton meter which is equal to 10 into 10 power 3 newton meter. Next m equal to 20 kilo newton meter which is equal to 20 into 10 power 3 newton meter. Next elastic limit in simple tension equal to 250 newton per mm square. So என்னன்னா இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் ட்விஸ்டிங் மொமெண்ட்டும் பெண்டிங் மொமெண்ட்டும் சேர்ந்து ஆக்ட் ஆகுது. ஆக்ட் ஆகும்போது டயாமீட்டர் கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் மினிமம் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி ப்ரொசீட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் மினிமம் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ மேக்ஸிமத்துக்கும் மினிமத்துக்கும் டியூ டு பெண்டிங்னால என்ன வரும்னா 16/πd³ open the bracket due to bending and equivalent bending moment சொல்லுவாங்க. 16/πd³ open the bracket m plus or minus square root of m square plus t square போட்டீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கிடைச்சிரும். ஸோ சப்ஸ்டிட்யூட் ப்ளஸ் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் வரும், மைனஸ் பண்ணும்போது இன்னொரு ஸ்ட்ரெஸ் வரும், ரெண்டு வேல்யூ வரும். ரெண்டுத்துல யாரு பெரியவன் அப்படின்னா சிக்மா 1 தான் பெரியவன். ஸோ சிக்மா 1 ஓட வேல்யூ வந்து 232.29 வருது, சிக்மா 2 வந்து -28.6 வருது. ஸோ எலாஸ்டிக் லிமிட் இன் சிம்பிள் டென்ஷன் கண்டுபிடிக்கும் போது ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க 250 கொடுத்துருக்காங்க. இது நம்ம கண்டுபிடிச்சோம் 232. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து 1.04 வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதே போல நமக்கு என்ன இது பார்த்தீங்கன்னா இது ஈக்குவலன்ட் பெண்டிங் மூமெண்ட், ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட் வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா tau max equal to 16 root of t square m square plus t square divided by πd³ போட்டா tau max கிடைக்கும். ஸோ இதோட ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வேணும்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஈக்குவல் டு அந்த 250 divided by இந்த வேல்யூ போட்டோம்னா நமக்கு இது ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இருக்கும். ரெண்டுத்துல எது மேக்ஸிமம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அதுதான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து டியூ டு பெண்டிங்னால, இது வந்து டியூ டு ட்விஸ்டிங், ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட் சொல்லுவாங்க. இது ஈக்குவலன்ட் பெண்டிங் மூமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ ஈக்குவலன்ட் பெண்டிங் மூமெண்ட்டை தனியாக வச்சுட்டு ஈக்குவலன்ட் பெண்டிங் மூமெண்ட்னால எவ்வளோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வருது, ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட்னால எவ்வளோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வருதுன்னு கண்டுபிடிச்சு நமக்கு ரெண்டு எது பெருசோ அதான் ஆல்வேஸ் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டினா பெருசு தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சின்னது சூஸ் பண்ணால் பெருசு பெரிய வேல்யூ வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ப்ராப்ளம் பார்த்தோம். இதில் என்னன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அண்ட் மினிமம் ஸ்ட்ரெஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? Sigma equal to 16/πd³ in open the bracket m plus or minus root of m square plus t square. சிக்மா 1, 2 சிக்மா 1 னா பெரியவன், சிக்மா 2 னா சின்னவன் அப்படி அர்த்தம். அதுக்கு அப்புறம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்ன ஃபார்முலா? Elastic limit in simple tension by maximum principal stress. அப்புறம் tau max கண்டுபிடிச்சு FOS வந்து மறுபடியும் எலாஸ்டிக் லிமிட் இன் சிம்பிள் டென்ஷன் பை மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் போடணும். ஸோ இதுதான் நம்ம இந்த ப்ராப்ளம் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ நீ சூப்பரான ப்ராப்ளம் பார்த்தோம். கற்றுக்கிட்டு தேங்க்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ.